ஹலோ குட்டீஸ் மற்றும் பெரியவங்களே, இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். எகிப்து பாலைவனத்தோட சுட்டெரிக்கிற மணலுக்கு நடுவுல பல ஆயிரம் வருஷங்களா கம்பீரமா நிக்கிற ஒரு மாபெரும் அதிசயத்தை பத்தின விளக்க தொகுப்பு தான் இது. இது வெறும் கல்லால கட்டப்பட்ட கட்டிடம் கிடையாதுங்க, ஒரு மிகப்பெரிய மர்மமான கதை. வாங்க இந்த சூப்பரான பயணத்தை நாம தொடங்கலாம். பழங்கால உலகத்தோட புகழ்பெற்ற அந்த 7 அதிசயங்கள் பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல இன்னைக்கு வரைக்கும் அழியாம நிலைச்சு நிக்கிற நாம நேர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு அதிசயம் இது மட்டும்தாங்க. மத்த அதிசயங்களெல்லாம் காலப்போக்குல மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா இந்த மாபெரும் அதிசயம் மட்டும் பல ஆயிரம் வருஷங்களா காலத்தையே வென்று அப்படியே கெத்தா நிக்குது. இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மனிதர்களால் கட்டப்பட்ட உலகத்தோட மிக உயரமான கட்டிடம் எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? புர்ஜ் கலிஃபான்னு நினைப்பீங்க. ஆனா சுமார் 3800 வருஷங்களா, ஆமாங்க, லண்டன்ல இருக்கிற லிங்கன் கத்தீட்ரல் கட்டப்படுற வரைக்கும் இதுதான் உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடமா இருந்துச்சு. இத்தனை 1000 வருஷங்களா ஒரு கட்டிடம் நம்பர் 1 இடத்துல இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த பிரம்மாண்டமான பிரமிடு சும்மா ஒரு சாதாரண கட்டிடம்னு நினைச்சிடாதீங்க. சொல்லப்போனா இது 4ஆம் வம்சத்தைச் சேர்ந்த எகிப்திய மன்னரான கூப்புவோட ஒரு மிகப்பெரிய புதிர்பெட்டி. அது மட்டுமில்லாம ரொம்பவே பாதுகாப்பான ஒரு கல்லறை. மன்னரோட உடலையும் அவரோட விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களையும் பாதுகாக்கிறதுக்காகவே ரொம்ப நுட்பமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட உலகத்தோட மிகப்பெரிய லாக்கர் இது. சரி, இப்போ இதோட சைஸ பத்தி பேசி ஆகணும். குட்டீஸ், நீங்க உங்க விளையாட்டு பொருட்களை வச்சு சின்ன சின்ன வீடுகள் கட்டுவீங்க இல்லையா? அத அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா இங்க நம்பவே முடியாத அளவுக்கு சுமார் 23 லட்சம், ஆமாங்க, 2.3 மில்லியன் தனித்தனி கற்களை ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி ஒரு மாபெரும் மலையவே உருவாக்கியிருக்காங்க. நினைச்சு பார்க்கவே தலை சுத்துதில்ல? இந்த இடத்துல தான் பழங்கால சிற்பிகளும் கட்டட தொழிலாளர்களும் சந்திச்சான மிகப்பெரிய சவால் நமக்கு புரிய வருது. ஏன்னா இதுல பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு கல்லோட எடையும் எவ்வளோ தெரியுமா? திகைக்க வைக்கும் வகையில சுமார் 2 டன்ல இருந்து 15 டன் வரைக்கும் இருந்துச்சு. உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா ஒவ்வொரு கல்லும் பல பெரிய யானைகளோட எடைக்கு சமமானது. எந்த ஒரு பெரிய கிரேனும் நவீன இயந்திரங்களும் இல்லாத அந்த காலத்துல இவ்ளோ பெரிய கற்களை எப்படி தூக்குனாங்கன்றது உண்மையிலேயே ஒரு மாபெரும் ஆச்சரியம்தான். அடுத்து இந்த பிரமிடோட பண்டைய கால சூப்பர் பவர்ஸ் பத்தி பாப்போம். அந்த காலத்துல திசை காட்டுற எந்த ஒரு நவீன கருவியும் கிடையாது. ஆனாலும் இந்த பிரமிடு மிக துல்லியமா வடக்கு திசையை நோக்கியே அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலத்துல இது மேல ரொம்ப பளபளப்பான சுண்ணாம்பு கற்களை பூசி முழுசா மூடி இருந்திருக்காங்க. பகல் நேரத்துல சுட்டெரிக்கிற சூரிய ஒளியில பாலைவனத்தோட நடுவே இது பார்க்க ஒரு பிரம்மாண்டமான வைரம் மாதிரியே ஜொலிச்சிருக்கு. இது மட்டுமா? கீசா பிரமிட்ல ஒரு சீக்ரெட் இருக்கு. சுமார் 20 டன் எடை கொண்ட ஒரு மர்மமான சுழலும் கதவு இருந்ததா சொல்றாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உள்ளே இருந்து ஒருத்தரால ரொம்ப ஈஸியா அந்த கதவை தள்ளி திறக்க முடியும். ஆனா வெளியே இருந்து பார்த்தா அங்க ஒரு கதவு இருக்கிறதே சுத்தமா தெரியாது. சுவரோட சுவரா அது அப்படியே ஒன்றி போயிருக்கும். நிஜமாவே இது ஒரு மாயாஜால கதவு மாதிரி தானே செயல்பட்டிருக்கு. இந்த பிரமிடோட இன்னொரு சூப்பர் பவரை கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. எகிப்து பாலைவனத்துல வெளியே எவ்ளோ கொடூரமான வெயில் அடிச்சாலும் சரி, வெப்பம் தகிச்சாலும் சரி, பிரமிடுக்கு உள்ள போயிட்டீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஏசி போட்ட மாதிரி எப்பவுமே கரெக்டா 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் இருக்கும். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கூலிங் சிஸ்டமை எப்படி செட் பண்ணாங்கன்றது இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்டுகளுக்கே ஒரு பெரிய புரியாத புதிர்தான். பல யானைகளோட எடை கொண்ட லட்சக்கணக்கான கற்கள், இயற்கையான ஏசி வசதி, ரகசியமான சுழலும் கதவுகள், இப்படி இத்தனை அற்புதமான பழங்கால தொழில்நுட்பங்களை வச்சு இந்த மாபெரும் கல்லறைய உண்மையிலேயே கட்டுனது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இதுதாங்க. பல வருஷங்களா, ஏன் பல நூற்றாண்டுகளாவே உலகம் முழுக்க ஒரு தவறான நம்பிக்கை இருந்துச்சு. ஏதோ பாவப்பட்ட அடிமைகளை வச்சு கொடூரமா வேலை வாங்கிதான் இதை கட்டுனாங்கன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம். ஆனா அந்த பழைய கட்டுக்கதைய சுக்குநூறா உடைச்சிட்டு உண்மையே தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆமாங்க, சமீபத்திய ஆராய்ச்சிகள் மூலியமா நமக்கு தெரிய வந்த அந்த உண்மையான ஹீரோக்கள் யார் தெரியுமா? அவங்க ரொம்பவே திறமையான கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் தொழிலாளர்கள். முக்கியமா சொல்லணும்னா அவங்க அடிமைகள் கிடையாது. இந்த பிரம்மாண்டமான தலைசிறந்த படைப்பை உருவாக்குனதுக்காக அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க திறமைக்காக மதிக்கப்பட்டிருக்காங்க. இது யாரோ கட்டாயப்படுத்தி செஞ்ச வேலை இல்ல. சம்பளம் வாங்கிட்டு சந்தோஷமா ரொம்ப ஈடுபாட்டோட செஞ்ச ஒரு மாபெரும் கலைப்படைப்பு. அப்போ இந்த பெரிய பிரமிடுங்கிறது
அடிமைகளோட ரத்தத்துல உருவானது இல்ல, அது முறையா சம்பளம் வாங்கின திறமையான ஆட்களோட ஒரு மாபெரும் பொறியியல் சாதனை அப்படிங்கறத இந்த விளக்கத்தொகுப்பு மூலமா நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, எகிப்துல இருக்கிற இந்த ஒற்றை பிரமிடே இத்தனை ஆச்சரியமான ரகசியங்களை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்குன்னா, அந்த சூடான பாலைவன மணலுக்கு அடியில இன்னும் என்னென்ன பழங்கால ரகசியங்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தேடி படிக்கிறத எப்பவும் நிறுத்தாதீங்க.